அறிவிப்புகள் வெளியாகி இருக்கும் நிலையில் இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டம் இன்று மாலை நடைபெறவுள்ள நிலையில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வணங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். உத்தவ் தாக்கரே வசம் எத்தனை தொகுதிகள் இருக்கிறது? தற்போது இவர் பங்கேற்கவில்லை என்றால் என்ன நிலவரம்? அதாவது டெல்லியில் இன்று மாலை 4 மணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு புறம் 6 மணிக்கு இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் கார்கேவினுடைய இல்லத்தில் நடைபெற இருக்கின்றது. இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா பங்கேற்க போவதில்லை என்கிற ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. இந்த தகவல் இன்று காலை முதலே வெளியாகி வந்த ஒரு தகவல் தான். அது ஊர்ஜிதம் செய்யப்படாமல் இருந்தது. இந்தியா கூட்டணியில் பங்கேற்கக்கூடிய ஏனைய மற்ற தலைவர்கள் எல்லோருமே டெல்லி வந்து விட்டார்கள். தேஜஸ்வி யாதவ், அதே போல மகாராஷ்டிராவிலிருந்து சரத்பவார் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் டெல்லி வந்து விட்டார்கள். ஆனால் தற்போது வரை கூட உத்தவ் தாக்கரே அவர் டெல்லி வரவில்லை. அவர் இன்னும் மும்பையில் தான் இருக்கிறார். இதன் மூலம் அவர் இந்த இந்தியா கூட்டணியுடைய கூட்டத்தில் பங்கேற்காதது ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது அவர் காங்கிரஸ் தரப்பிடம் அவர் சற்று மன வருத்தத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது, அதிருப்தி இருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே தேவை ஏற்பட்டால் அவர் பாஜகவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது தொடர்பாக பாஜக தரப்போடு பேசி வருவதாக மகாராஷ்டிரா அரசியல் வட்டாரத்திலிருந்து ஒரு தகவல் வெளியாகி வருகின்றது. இது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை. இருப்பினும் இன்று இந்தியா கூட்டணி தலைவர்களுடைய கூட்டம் என்பது மிக முக்கியமான ஒரு கூட்டம். எல்லா தலைவர்களும் வருகிறார்கள். அகிலேஷ் யாதவ், தமிழக முதல்வர் ஸ்டாலின், சரத்பவார், தேஜஸ்வி யாதவ், இப்படி எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கும் போது மிக முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே பங்கேற்காதது பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளது. இது ஒரு புறம் என்றால், மற்றொரு புறம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என்று ஒரு தகவலும் கிடைத்திருக்கின்றது. தேர்தலில் அந்த அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் படுதோல்வி அடைந்திருக்கிறது. வெறும் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் அந்த தேசியவாத காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. மாறாக சரத்பவார் தரப்பு 7 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கின்றது. அதாவது அஜித் பவார் தலைமையிலான அந்த தேசியவாத கூட்டணி என்ன சொல்கிறார்கள் என்றால், தேர்தலின் போதும் தேர்தல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையின் போதும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி சைட்லைன் செய்யப்பட்டது, ஒதுக்கப்பட்டது என்கிற குறையை 2ஆம் கட்ட தலைவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். எனவே அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரசும் பாஜக தலைமையோடு ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறதோ என்ற கேள்விகளும் தற்போது எழ துவங்கியுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.